காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்க நம்பர். வெல்கம் டு விக்கி கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிரானி 3 தான் விளாட போகிறோம். அதுதான் லாஸ்ட் கேமு. கிரானி 3ல் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ப்ரோ கிரானி 3 அப்லோட் பண்ண ப்ரோ இந்த ஃப்ரீ ஃபயர் ப்ரோ கமெண்ட் பண்ணிட்டாரு. சரி, அவருக்காக நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இங்கே வந்துருக்கேன். ஒருக்கு போயில வாடாடிக்கு செத்து என் கிராஃபா கன்று வச்சுருக்கோம், சாவடிச்சிருவோம். ஆமாம் கைஸ், கன்று வச்சுருப்பான். அந்த கிராஃபை கன்று வச்சு நம்ம ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணுறது தான் நம்ம செத்துருவோம். அங்கேருந்து லாங் ரேஞ்சிலேருந்து ஷூட் பண்ணாமல் நம்ம செத்துருவோம். அதனால் கன்று வச்சுருப்போம், பார்த்துட்டு தான் இருக்கணும். வீடியோக்குள்ளே அப்புறம் நிறைய லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு மட்டும் தெரியும். அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப்டாக நான் லைட்டாக கிளிக் பண்ணி விட்டால் அதான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. நம்ம கார் வேறு இதாகிடுச்சு. இங்கே ஒரு டோர் இருக்குது. யாரோ இருப்பாங்களா? சரி, ஓப்பன் பண்ணுவோம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாரும் இல்லை, அப்படியே ஓப்பன் பண்ணுவேன்டா. கேமரானா இருக்குது. இது யாரோ வச்சுட்டு. சரி, இங்கே ஒரு வீடு பார்ப்போம். யாரோ கூப்பிட்டு கார் சரி பண்ணுறதுக்கு ஸ்பேனர் கேட்போம். யாராவது கதவு சாத்துச்சு, தானாக சாத்துது. ஐயோ, காற்றுல முடிப்போமோ தெரில. காற்றுலாம் முடிப்போம் நினைக்கிறேன். சரி, ஓகே, இங்கேயும் பார்த்தாச்சு. ஒன்றும் ஆள் இல்லை மாதிரி தெரியல. சரி, அங்கே போய் பார்ப்போம் ஆள் யாராக இருக்காங்க. நான் இங்கேயும் யாரும் இல்லை. ஐய், என்ன சத்தம்? ஒன்றும் சத்தம். என்ன இது மேலே கூக்கிச்சு? ஐயோ, நல்லா மண்டை மாட்டிக்கிட்டோம். ஆஹா, இப்போ மாட்டிக்கிட்டோம். யாரா ஹெல்ப் கேட்க வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் யாருமே இல்லை. யாருமே இங்கே இல்லை. சரி, இங்கே டோர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும்டா. மாட்டினியா? நீ யாரோடா போட்டான்டா. ஃபஸ்ட்டு டே. ஃபஸ்ட்டு டேவா? நம்ம போட்டு தள்ளிட்டுக்குள்ளே போய் அடிச்சு வச்சுட்டாங்க. எப்பறம் இங்கேருந்து தப்பிக்குவேன்? இங்கே பாருங்க. ஓகே, இதுதான் நம்மளோட இடம் போல். ஓகே, ஃபுல்லு கொடுத்துட்டோம்டா. நோ கொடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இதை எடுக்கணுமாமா. எடுத்தாச்சு. ஓகே, ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இங்கே அடைச்சி வச்சிட்டிங்களா? பாவீங்களா? ஏன்டா என்னையும் அடைச்சி வச்சுங்க? நான் மட்டும் செவனேன்னு ஹெல்ப் கேட்க வேண்டாம். என்னையை மட்டும் அடைச்சி வச்சுக்கிட்டேன்டா. அந்த கிராஃபாக கிளிவினா அடைச்சி வச்சிச்சு. இன்னைக்கு அதை சும்மா விடக்கூடாது. இதில் வேறு செண்டினா வேறு இருக்குது. அதை சாவடிச்சிடுவோம். நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கணும். ஓகே, கிராஃபா இருக்கான்னு தெரியல. இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்டா. கேள்வியாக கிராஃபாக என்ன பண்ணுறான்னு தெரியல. டோர் ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கிறான். ஓகே, இது ஓப்பன் பண்ணி அந்த சைடாக போகணும்டா. ஓகே, இங்கே யாரும் இருக்காங்களா செக் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, டீ பட்டி இருக்குது. இதே இருக்குது. டீ பட்டி தான் வச்சுருக்காங்க. என்னத்துக்கு தெரியல. செண்டிலா. ஐயோ, செண்டிலா வேறு பயம் போட்டுது. இது வேறு கிராணி. ஐயோ, 2 பக்கம் சுற்றி வருது. கேள்வி 2 பக்கம் சுற்றிட்டு வருது. கிராஃபா வர இங்கே இருக்கிறதில்ல. அவன் வேறு ஸ்டன்க்கு ஷார்ட் கன் வச்சுருப்பான். அவன் ஷூட் பண்ணிடுவான். நீங்கண்டு ஓகே, கிராஃபா இங்கே இருக்கானா? நம்மளை ஷூட் பண்ணிடுவான் திடீர்னு. அதுதான் ஒரு பிரச்சனையை. ஓகே, இங்கே ஆகணும். இங்கே என்னது சரியா? சரி, ஓகே. இங்கே பாருங்க, லாக் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே இது என்னடா தெரில. டீ பொடி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, கூக்கி போட்டுருவேன்டா. இந்த டீ பொடி வச்சு ஒன்றும் பண்ணுற மாதிரியும் இல்லை. யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லை. இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்டா. இங்கே தான் கிடைக்கிற பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. என்னடா ஒன்றுமே கிடைக்கல. அப்போ ஒன்றுமே இல்லையாடா இந்த வீட்டுக்குள்ளே. நம்ம வேறு எஸ்கேப் ஆகணும். இங்கே மரக்கட்டு இருக்குது. இது இருக்குது. ஐயோ, செண்டினா. இது வேறு அப்பப்போ பயம்புத்தி இருக்குது. அந்த செண்டினா மூலம் முதிக்கணுங்க. அதுக்கு டெடி பேர் வேணும். டெடி பேர் வச்சு அதை அழிக்கணும். அது அப்படியே இருங்க. க்ளவுஸ் வேறு இது. ஐயோ, கிளிச்சாக இதாக தான் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பீரோக்குள்ளே தான் இருக்கா? இது உண்டிக்குள்ளோட கீ தான். ஆமாங்க, உண்டிக்குள்ளோட கீ தான். ஆனால் இப்போ போகிறாண்டா. இப்போ கிராணி வேறு வரும்ல. கிராணி எப்படி சமாளிக்கிற? சரி, இந்த சைடாக போயிட்டு மேலே போயிட்டு அந்த வெப்பனை எடுத்துகிட்டு இங்கே பாருங்க கல். ஓகே, கல் கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறதுனா தெரியல. இங்கே ஒரு கீ கிடச்சிருக்கு. ஆனால் கிளவி இருக்கா? ஜாஃபாங்க கிளவி இருந்ததும் அவதான் செத்துருவோம் நம்ம. ஓகே, யாரும் இல்லைல்ல. பின்னாடி பார்த்துப்போம். எல்லா பக்கமும் பார்க்கணும். எங்கேயும் பார்க்காம போகக்கூடாது. நம்மளை போட்டுருவோம். நம்ம மண்டையை போட்டுருவோம். ஐயோ, செண்டினா தொலை தாங்க முடியலடா. ஓகே, எடுத்தாச்சு. ஓப்பன் டோர். உண்டிக்கூழ் கிடச்சிருக்குங்கண்ணா. உண்டிக்கூழே. ஓகே, உண்டிக்கூழ் வச்சு எதாவது பண்ணலாம். ஓகே, கிளி வந்தால் மண்டையை சுற்று வரும். இன்றைக்கி பாருங்கள், கிளி வரட்டும். இன்றைக்கி சாவடிக்கிறேன். ஓகே, கிளி ஆளே காணாத. இன்னும் ஆளே காணா. கிராஃபா. ஐயா, கிராஃபா கன் வச்சு ஷூட் பண்ணுறாங்க.
ஐயோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா கன் வச்சு ஷூட் பண்ணுவோம். ஐயோ ஏன்னா லாங் ரேஞ்ச் வச்சு ஷூட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது நல்ல வேலை ஷூட் பண்ணி பார்க்குறான். இங்கே தான் வருவானே, அவனை கண்ணை சுட்டு வைக்கணுங்க இன்னைக்கு. ஐயோ ஐயோ கன்று வேறு சுட்டு வைக்க முடியல. ஐயோ இதா அவனுக்கு சாப்பிடா. ஓகே கன்னை பிடுங்கண்டா, கன்னை பிடிங்க அவனுக்கே போடுவோம் ஸ்கெட்சு. ஓகே கன்னை போடுறா, யார்கிட்ட போட மாட்டேன், என்ன அடி அடிச்சிருப்ப சாவு. ஆஹா புல்லட் வேறு இல்லையே, இங்கே ஒரு புல்லட் இருக்குது, இது எடுத்து பண்ணா. ஏன்டா எவ்வளோ அடி அடிச்சிருப்ப சாப்பிட்றா சொட்டை வச்சு மொட்டை. ஓகே இப்போ மேலே போய் பார்ப்போம், நம்மகிட்ட கன்று இருக்குது. இந்த கன்று வச்சு எல்லாரையும் வண்டா எவ்வளோ பேர் வண்டாலும் அடித்து தள்ளிட்டு போகலாம். இங்கே ஏதோ லாக்கில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓப்பன் எவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகுது, எவ்வளோ லேட்டாக ஓப்பன் ஆகுது. ஓகே இங்கே எதுவும் கிடைக்கல, மேலே போய் பார்ப்போம், மேலே எதாவது கிடச்சி தான் எடுத்துகிட்டு போட்டு போகலாம். ஓகே மேலே எடுத்துகிட்டு போகணுண்டா, மேலே போ. ஓகே வந்தாச்சு. ஏய் காக்கா இருக்குது, இது கிராணி 1ல் இருக்கிற காக்கா தான், நான் இது என்ன கீ இருக்குது. காக்கா அந்த கீயை ஒழுங்காக கொடுத்துரு. கா நீ கீயை எடுத்து அவனை சாப்பிடுச்சு வேண்டா. கீயை எடுத்தா சாப்பிடுச்சிட்டு என்ன கொத்துறா நீ போ. யாருக்கிட்ட நம்ம தான் வீக்கு கேம் ஜோன் ஆச்சு, அதான் போட்டு தலையாச்சு. ஓகே இந்த கீயை எதுக்கு தெரியல, இந்த கீயை வச்சு என்ன பண்ண தெரியல. போ எங்கடா விழுந்த ஆத்தி, கீழே வந்துட்டேங்க, எந்த சைடில் வந்துட்டேன். ஐயோ லிஃப்ட்டு வர லிஃப்ட் என்னது, இது என்னது, என்ன லிஃப்ட் வர மாதிரி இருக்கு காய்ஸ். இது லிஃப்ட்டு போல், இது அமைக்கிட்ட என்ன ஆகும், வண்டுது மேலே. கீழே போகுது. ஓகே இது என்ன கீ தெரில. ஓகே இங்கே என்ன இடம் வருதுன்னு தெரில. ஓகே கீழே வந்தாச்சு. இது என்ன இடம், நான் புதுசாக இருக்குது. ஐயோ கீ போட்டா ஐயோ கீயை தெரியாமல் கூக்கி போட்டாங்க அந்த சைடு. ஐயோ ஷிட், நம்ம எந்த கீ அந்த சைடு கூக்கி போட்டோம் தெரியாமல் கேட்க. ஓகே இப்போ நம்ம கன்று இல்லை, நம்மகிட்ட கன்று இருந்தது, மொட்டை மாடல கூக்கி போட்டு வந்துட்டோம். இப்போ கிராஃபாக பாருங்க, என் கண்ணை கடா கூக்கி போட்டானே அவனை சொல்லிட்டு வெளியில் இருப்பான். இந்த நேரத்தில் கன்னை தேடி இருப்பான். இப்போ ஓகே இங்கே கல் இருக்குது, உண்டிக்குள் நமக்கு தேவைப்படும். திடீர்னு அவன் கன் எடுத்துட்டானா நம்ம உண்டிக்குள்ளே எடுத்து அவனை அடிச்சுக்கலாம், அதுக்கு நான் வச்சுருக்கேன். ஓகே நம்ம எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு பொருட்கள் கூட கண்டுபிடிக்கலைங்க இன்னும். நம்ம எஸ்கேப் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும், ஏதாவது எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருட்கள் வேணும். கிராணி பாருங்கள் அங்கே போயிட்டுருக்கு. ஐயோ இந்த செண்டினா தொல்லை தாங்க முடியல. கிராணி இன்னும் வெறியில் வருது, ஏன் இப்படி கண்ணு ரெக்கலையில் இருக்குது, ஏன் இது இருக்குது என்ன தெரியலையே. காக்கா அவமாலே காக்காவை போட்டு தரணும்ல, அது வெறியில் இருக்குது போல், காக்காவை போட்டு தரணும். வரைக்கும் வேலை கையில் மாட்டினா இன்னைக்கு வரட்டா சட்னி ஆக்கி இன்னைக்கு சாவடிக்குன்றான். ஐயோ என்னென்ன இவ்வளோ வெறியில் இருக்குது, அத்தி ஓடுற எப்போ இது கிராஃபாவும் கிராணி போட்டு இன்னும் அப்போ தான் நம்ம போக முடியும், இல்லைன்னா நம்மளை அடிக்க வருது பாருங்கள், அடிக்க வருது. கிராஃபாவும் வராங்க, ஆத்தி கிராஃபாவும் வராங்க. கிராஃபா முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு, கிராஃபா முடிச்சிடலாம். கிராஃபா என்னடா பெரிய 20 ஓகே போட்டாச்சு. இப்போ நம்ம கன் எடுத்துகிட்டு வந்து அவனை மேலே போடணும், இல்லை நம்மளை போட்டுருவோம் கேள்வி கிராஃபாவும். ஓகே கன்னோட ஆமோ வேறு இது எங்கே இருக்குன்னு தெரில, கன்னோட ஆமோ தேவை, அது மெயினாக எடுக்கணும். கன் எங்கே போட்டேன், இங்கே தான் போட்டிருக்கேன். கன்று எடுறா எப்போ எடுத்தாச்சு, ஆனால் புல்லட் இல்லைங்க சார். அவன் புல்லட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுனா பார்த்து கீழே ஜம்ப் பண்ணணும். அப்பாடி ஜம்ப் பண்ணியாச்சு. கீழே போயிட்டு புல்லட் எடுக்கணும், கீழே தான் போட்டு தரணும். ஆமாங்க கீழே தான் போட்டு தரணும். புல்லட் எங்கே இருக்குது தெரியல, அது வேறு எங்கே இருக்குது. 2 புல்லட்டு அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த புல்லட்டுக்கு. சரி ஓகே கேள்வியும் கிராஃபாவும் போட்டு தெரியலாமா. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. கேள்வி இருக்கா, கிராணி வருது. கிராணி பார்த்தேன், தீபாவளி சொல்லிட்டு அடி வாங்கிச்சு. ஓகே இன்னொருத்தன் கிராஃபா வரானே, கிராணி வந்து எதுவும் கிராஃப் அங்கே தான் இருக்கா. மொட்டை எப்படி இருக்கு நம்ம மசாஜ் போடு. செண்டினா ஐயோ இந்த எவ்வளோ அடிச்சாலும் இந்த செண்டினா நம்மளை விட மாட்டேது போல், அடிச்சுட்டே இருக்குது. நம்மளை வந்து பயம்படுத்தி இருக்குது, பயம் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இது வேறு குறுக்கில் வந்து இந்த குறுக்கில் கௌஷிக் வந்து அவர் சொல்கிற மாதிரி வந்து நம்ம பயம்படுத்துறது, லைட்டாக பயம்படுத்துது. ஓகே கன்னோட ஆமோ எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க, என்னடா அது. எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஏதாவது பொருட்கள் கொடுத்தாதாண்டா இங்கேருந்து எஸ்கேப் பண்ண முடியும். நீ எஸ்கேப் பண்ணுற ஒரு பொருட்கள் கூட தரலையாடா, எப்படா எஸ்கேப் பண்ணுவோம், இதுக்குள்ளே ஏதாவது கிடைக்குமோ திரும்ப பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க. ஐயோ ஏதாவது எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருட்கள் கொடுங்கடா, அப்போ தாண்டா இங்கேருந்து எஸ்கேப்பே பண்ண முடியும். இங்கேயும் ஒன்றும் இல்லை, எந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. இன்னும் கிராஃபா காணும், அதுக்குள்ளே ஏஞ்சிட்டானா. கிராஃபா திருப்பி மண்டையை பிறந்துரு பார்த்துக்கோ. ஓகே இந்த சைடுக்குள்ளே போய்ட்டு ஒன்றும் இல்லை, குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அந்த சைடு போய் பார்ப்போம், அந்த சைடில் ஏதாவது கிடைக்கிறதா பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. இது என்னது, அந்த சைடை சுற்றி வரலாம் போல். அட பாவீங்களா ஏதாவது பொருட்கள் கொடுங்கடா, கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கீ ஒன்று கொடுத்தாங்க, இது வேணால் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு எனக்கு டவுட் இருக்குது,
கிராணி திடீர்னு வந்து தான் வைங்க, அது போட்டு தள்ளிட்டு வேணும். ஐயோ தேவையில்லாம ஷூட் பண்ணிட்டேங்க புல்லட்டு. இந்த கன்னை இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஓகே நான் வந்து மேலே இது என்ன கீ தெரில, என்ன பார்த்துட்டு வரும் என்ன கீ தெரில இருங்க. ஐயோ கிளிச் ஆகிடுது, அப்பப்போ கிளிச் ஆகிடுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்தாச்சு. இங்கே கீயை இங்கே போட்டு ஃபஸ்ட்டு கன்னை இங்கே போட்டுருவோண்டா, கன்று தேவைப்படும். ஏன்னா கிராஃப் தானே வைங்க, நம்ம போட்டு தெளிடுவோம். ஓகே ஆன் பண்ணிட்டு கீழே போவோம்ல, கீழே இந்த கீயை வச்சு என்ன பண்ணு பார்ப்போம். இந்த கீயை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த கீயை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. நான் இந்த கீயை வச்சு இந்த லாக் ஓப்பன் பண்ணலாம் இருக்கிறேன். அந்த இந்த கீழே ஒரு லாக் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணலாம் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்ப்போம். ஓகே வந்தாச்சு. கிராணி இங்கே இருக்கா? கிராணி யூ ஃப்ரம் இயர். ஓகே கிராணி இல்லை. நம்ம அந்த சைடாக போயிட்டு இங்கே ஒரு லாக் இருக்குது, அது ஓப்பன் பண்ணுறக்கு அந்த கீ கொடுத்துருக்காங்க. தெரில, ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னா ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே என்ன இருக்குது? இது பண்ண என்னது என்ன சொல்லுவாங்க, ட்ரெயினோட ஸ்டீரினுக்கு ட்ரெயினோட இதுங்க இருக்குங்க, அதாவது கீருன்னு நினைக்கிறேன், கீரோட இது இருக்குது. அப்புறம் என்ன இன்றைக்கி வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடுவேன். ட்ரெயின் எஸ்கேப் இருக்குது. இல்லை இந்த கேம் பேர் நான் கீழே கொடுத்துருக்கேன், விளையாடி பாருங்கள். ஓகே நம்ம வந்து கிராணி இருக்கா? கிராணி இல்லை, தூக்கி போட்டுரு வேண்டாம் உள்ளே. ஓகே வேறு ஏதாவது கிடச்சது நல்லா இருக்கும், அதெல்லாம் கிடைக்காதா நமக்கு? என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது நமக்கு, இன்றைக்கி பார்த்தேன் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி. சரி ஓகே நம்ம போகணுண்டா. கிராணி இருக்கா? இல்லை. ஆமாம் அங்கே ஒரு கட்டை கிடக்கும், கட்டை. அந்த கட்டையே இங்கே இல்லையே, எங்கே போயிருக்கும் அந்த கட்டை? பின்னாடி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பின்னாடி பக்கம் ஒரு பலகை இருக்கும். இதுங்க பார்ப்போம். என்ன பின்னாடியே காணோம் பலகை? ஆடா பாவி, ஏமாற்றி போட்டாங்க. இவங்க கட்டை இருக்குங்க, அந்த கட்டையை வச்சு ஏறி போகலாம். ஆனால் இன்னும் இப்போ இல்லை பாருங்கள், அந்த கட்டை காணவே காணோம். சரி ஓகே நம்ம வந்து இந்த மேலே போயிட்டு லிஃப்ட் வழியாக போயிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் இருக்குது கடைக்கு தான் பார்த்தது. செண்டி நான் தொலை தாங்க முடியலைங்க. ஐயோ பயம் மட்டும் ஊற்றிட்டே இருக்குது. வேறு கிடைக்கிறத இருக்குது செக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா திடீர்னு செக் பண்ணாமல் போனால் அப்புறம் மிஸ் ஆயிரும் ஏதாவது பொருட்கள். ஒன்றும் இல்லைங்க. அட பாவி, கிச்சனை ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய கிச்சன் வச்சுருக்கேன், எழுட்டு கிழிவு யாரும் தான் வச்சுக்க மாட்டேங்குது. ஐயோ எறுப்பு எத்துதுங்க. சரி ஓகே அடுத்த ஃப்ளோருக்கு, இந்த ஃப்ளோரில் நம்ம போகணும் நினைக்கிறேன். ஆமாம் ஐயோ என்னப்போ இறங்கி வந்தாச்சு. டெடி பேருக்கு டெடி பேரை கொடுத்தா அதுக்கு எதாவது கிடைக்கும். ஆனால் கிராணி வேறு வெடிகுண்டு வந்ததுக்குள்ள, ஐயோ கிராணி வேறு வெடிகுண்டு வந்ததுக்குள்ள, பொறுக்கி போல டெடி பேரே எடுத்துட்டாரு, ஒன்று சும்மா விட மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல. ஐயோ ஃபஸ்ட்டு வாழ இது கீழே இறங்கணும். இன்னும் கட்டை இது இன்னும் வரலான்றது. ஐயோ சீக்கிரம் வந்துச்சு சொர்ணு வேற. இப்போ வந்தாச்சு. இப்போ பாருங்கள் வெளியில் இருக்கேன் எல்லாம், கிராணியும் கிராஃபும் வெளியில் இருப்போம். என் டெடி பேரை எடுத்துட்டாரு, சும்மா விட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கீங்க. கிராணி இருக்கா? இல்லை லிஃப்ட்டை அமுக்குடா, பட்டனை அமுக்குடா, ஓடுறா. அப்போ அடிக்குள்ளே வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மேலே போனால் போதும். ஏன்னா மேலெலாம் ஒரு இது பண்ண ஸ்டெண்டினோட இது என்னென்ன கட்டில் இருக்குது, ஸ்டெண்டினா கட்டில், பேபி கட்டில். அந்த கட்டிலுக்குள்ளே அந்த டெடி பேர் போட்டால் அது எதாவது கீ கிடைக்கும், கீயை வச்சு எதாவது பண்ணலாம். அந்த கீ எடுக்கிறது இன்றைக்கி. ஓகே வந்தாச்சு. இங்கே தான் அந்த இருக்கும், அந்த கட்டிலுக்குள்ளே அந்த டெடி பேர் போட்டால் என்ன ஸ்டெண்டினா அவங்க பார்த்தா அப்படியே பாசம் வந்துடும்ல. நீ பாவமாக பாட்டை போட்டால் பாசம் வந்துடும்ச்சியா. ஒழுங்காக கீயை கொடுத்துருப்போம், நல்ல கீயாக ஏதாவது கொடுத்துருப்போம். என்ன கொடுத்துருக்கு இது? என்ன கீ? என்ன கீயே தெரிலங்க. சார் நம்ம என்ன கீ கொடுத்துருக்கே தெரியல. இது வச்சிட வேண்டாம், கன் எடுத்துட்டு வேண்டாம். கன்னோட ஆமோ இங்கே இருக்குது. இல்லைங்க கன்னோட ஆமோ இல்லை. பட்டன் அமுக்கிட்டு கீழே இறங்கிடுவேன், டேபிள் வழியாக கீழே இறங்கி இந்த சைடு அப்படியே இறங்கிடுவேன்டா. இப்போ கிளியும் கிராஃபாக வந்தால் தான் போட தெரியலாம். ஆனால் ஒரு புல்லட்டாக இருக்குது, ஒரு புல்லட் வச்சு ஒரு கிராஃபாக கிராணி எவ்வளோ ஒன்று எல்லாம் போட்டு தெரியலாம். கிராஃபா வரான். மொட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாங்கிக்கோ. ஓகே கிராணி வேறு வரும்ல, வெடிகுண்டு. கிராணி யூ ஃப்ரம் இயர். கிராணி வேறு இங்கே இருக்குதில்ல. கிராணி பார்த்துச்சா வைங்க, சும்மா விடாது, போட்டு அடிக்க பார்ப்போம். ஓகே புல்லட் இருக்கா? புல்லட் இங்கே இல்லை, இங்கே ஒரே புல்லட் இருக்குது, ஒரே புல்லட்டாக இருக்குல்ல. சரி ஓகே இங்கே ஒரு புல்லட் இருக்குங்க. இப்போ கிராஃபா கிராணி வந்தாலும் ஒன்றும் இல்லை, போட்டு தள்ளிகிட்டே இருக்கலாம். ஓகே கிராஃபா கிராணி வருதா? கிராணி ஐயோ இதை வேறு அப்பப்போ தேடிட்டே இருக்கணும் வேலை. ஓகே தேடி பார்க்கணும், அதான் நம்மளை போட்டு தெரியணும். திடீர்னு போகும்போது போட்டு தள்ளிடுவா வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கா? இங்கே இருக்கிறான். இன்னும் எலும்பு கூட இருக்குது. அத்தி எலும்பு கூட தான் இருக்குங்க, இதை பார்த்துட்டு தான் இருக்கணும். நம்மளே எலும்பு கூட ஆக்கியிருப்போது கிராணி. ஓகே இங்கே ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த உடைக்கணும். இதை உடச்சாச்சு, அப்படி எகிரி குடிக்க வேண்டாம், இன்னும் வயசு கூட ஆகலை. ஓகே
குத்திட்டு போகுது. ஓகே ஃபஸ்ட்டு இங்கே தான் போல்டு தேவைங்க. அந்த போல்டு இது டோர் எஸ்கேப் போட்டால் தேவைப்படும். சரி ஓகே ஜம்ப் பண்ணி போனால் மட்டும் போக முடியாதா? ஓகே இதை எடுத்துகிட்டு இந்த டோரை எடுத்துகிட்டு அப்படியே இந்த கட்டையை இந்த என்னது ஐயோ ஷார்ட் கன் எடுத்துகிட்டு எங்கேயோ போகட்டான். ஐயோ இந்த ரோபோட் வேறு சவுண்டு போடும்ல போட இன்னும் உடையில. ஐயா கிராணி வேறு வெடிகுண்டு வந்ததுக்குள்ள ஐயோ தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். பலகை இருக்குங்க, அந்த பலகை தேவை. பட் இங்கேயே போட்டு போயினா ஷார்ட் கனுக்கு புல்லட் தேவை, அது வேறு இருக்குது. திடீர்னு வரும் கை வருதா கேள்வி. இங்கே தான் இருக்குது. நல்ல வேலை மாட்டிருப்போம். நம்ம இந்த சைடாக போகிற மாதிரி ஆக்டிங் போடுவோம். இந்த அந்த சைடாக வரும், நம்ம இந்த சைடாக போயிடும். பார்த்தா இன்னும் இங்கே வருது. இந்த சைடாக வந்தாச்சு நிற்குது. இப்போ கிளி போகணும், என்ன கிளி போகல. ஐயோ போகுது. நம்ம இந்த சைடாக அப்படியே போயிடுவேன்டா. இருங்க கிளி போச்சா பார்ப்போம். நல்லா கிளி போயிடுச்சுங்க. அது எப்படியோ நம்ம சான்ஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதில் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே பட வேண்டாம் இருக்குது போலையே. இது கன்னோட புல்லட் வேறு இங்கே இருக்குதில்ல. அந்த கன்னோட புல்லட் எடுத்துகிட்டு தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும். கன்னோட புல்லட் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணணும் அதுக்கு மேலே. ஆனால் கன்னோட புல்லட்டே மேலே இங்கே இல்லையே. உய்யால இன்னைக்கு வாட் கீ என்ன இது? என்ன கீயாக இருக்கும் தெரில. இங்கே போட்டுருவேண்டா. சவுண்டுக்கு வேறு இங்கே வரும்ல. புல்லட்டு வேறு இல்லையே. ஸோ புல்லட்டு இந்த நேரம் பார்த்தது இல்லை. ஆமாம் நம்ம கட்டையை வேறு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கட்டையை வைக்க மாட்டேன்டாங்க. சரி ஓகே புல்லட் இருக்குது. நம்ம நேரம் கிளி நல்லா மாட்டிக்கிச்சு. புல்லட் இருக்குது. கிளி வந்தாலும் யாரும் காப்பாற்ற முடியாது. நம்ம புல்லட் வச்சுருக்கோம், அதனால் போட்டு தெரியலாம். இவங்க யாரும் இங்கே ஒன்றும் இல்லை. கீழே போய் பார்ப்போம், கீழே எதாவது கிடைக்கிறான்னு. கீழே எதாவது கிடைக்குமா? கிளவி வேறாயு. ஓகே வேறு எங்கேயும் இல்லைல்ல. கிளி வந்து தான் விட்டுருவா. கிளவி இங்கே தான் வந்து போகுது. கெல்ட்டு கிளவி எப்படி இருக்குது சொல்லு. போட்டாச்சுங்க, செத்திச்சு. ஓகே கீழே மொட்டையாக இருப்பானோ தெரியலையே. மொட்டை வேறு இருந்தால் தான் அதான் சொல்லி முடிஞ்சுது. நான் கிராஃபாக எடுத்துருவேன் திடீர்னு. ஓகே யாரும் இல்லை நினைக்கிறேன். யாரும் இல்லை. கிளியரில் ஓகே கிளியர். ஓகே போகட்டான். கீழே போயிட்டு இந்த போல்டு கிடச்சிட்டு போல்டு வச்சு எதாவது பண்ணலாம். ஆனால் இப்போ பண்ண தோணல. எதுவும் போல்டு வச்சு அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். பட் இப்போ வந்து ட்ரெயின் எஸ்கேப் தான் போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டிக்கு மாதிரி கிடச்சிச்சு, அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோலே கிடச்சிச்சு. இதுக்கு மேலே வந்து டோர் எஸ்கேப் ஃபஸ்ட்டு என்ன பொருட்கள் கிடைக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவ்வளோ நிமிஷம் ஆயிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஏங்க மொட்டையை இங்கே இருக்காங்க. மொட்டையை வேறு இங்கே இருக்கால. ஐயோ மொட்டையை வேறு இந்த நேரம் பார்த்து இங்கே இருக்கால. ஸோ இப்போ எப்படா அங்கே போடுற? கிட்டு இப்போ மொட்டை வாடா இங்கே வாடா. மொட்டை வாடா. என்னடா பண்ணுற? ஐயோ வேறு இங்கேயே இருக்கிறனால மொட்டை பார்த்துட்டான். சொட்டை மண்டை பார்த்துட்டான். இல்லை மொட்டை பார்த்துட்டான். ஓகே ராணி கிராஃபாக வரானா? ஒன்று வாடா, இல்லைன்னா நான் போகணுடா. வேறு வேலை இருக்கிறா. நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா எப்படா நான் போக முடியும்? வாடா கிராஃபாடா. ஓகே கீழே ஒழிஞ்சு பண்ணா. இப்போ பாருங்கள் கீழே ஒழிஞ்சு கூட தெரியாது. கிராஃபா பார்ப்போம். எங்கே என்ன பொறுக்கி போய் ஆளை கொண்டு பார்ப்போம் பாருங்கள். நான் கடைசியில் கொஞ்ச நேரத்துலேயே போயிடுவான். நீங்கள் பார்த்துட்டானா? என்னோட எப்படி பார்க்குறவன் இங்கே தான் நிற்கிறான். போகிறான். ஓகே போடா அப்படியே போயிடுறா. எப்பா ஆளாக விட்றா. எப்பா போகக்கூட விட மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிராணி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த கேமே. ஏன்னா கிராஃபான்னு போய் தொழிய மாட்டேறான். அவன் உரிமையாக போய்ட்டுருக்கான். ஆமாம் வேகத்தில். இவன் என்னன்னா கிராணி என்னன்னா இதோட ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. அதுனா ஆமாம் நினைக்கிறேன். ஓகே நம்ம இந்த சைடை பழைய போட்டு இந்த சைடை அப்படியே போயிடுவோம்டா. இங்கே ஒரு தான் கிடைக்கிறா பார்ப்போம். ஓகே இங்கே தான் இருக்கா. ஹேண்டில் கிடச்சிருங்க. டோரோட இது கிடச்சிருச்சு. இது வச்சு டோர் எஸ்கேப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். என்னென்னோ கிடைக்கிது. பட் வேறு தான் கிடைக்கிதா? இங்கே தான் கிடைக்கிதா திருப்பியும்? இருங்க செக் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒன்றும் கிடைக்கல. எதுவும் இல்லைங்க. எல்லாம் பழைய ரூமு. இங்கெல்லாம் ஒன்றும் வச்சுருக்க மாட்டேது. கேள்வி எனக்கு கன்று போய் எடுத்துக்க வேண்டாம். கன்று எடுத்து எஸ்கேப் ஆகணும். கன்று எடுத்து போட்டு தரல இல்லையா? கிளிவை போட்டு தள்ளி தான் என்ன எஸ்கேப் ஆகி எனக்கு பயமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், கீழே அப்படியே குதிச்சு அப்படியே இந்த சைடாக போகண்டா. நான் ஒரு ட்ரிக்கு வச்சுருக்கேன். என்ன ட்ரிக்குனா இந்த சைடு வந்துட்டு இங்கே ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை மேலே அப்படியே பொறுமையாக ஜம்ப் பண்ணிட்டு வந்தால் போதும். அப்படியே வந்துடலாம். போன வாட்டி இந்த சைடெலாம் கீழே வந்துட்டேன். அதனால கீழே உழுவுல. ஓகே வேறு எதாவது கிடைக்குதா? வேறு எதுவும் கிடைக்கல. செடி மேலே ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி நம்ம ட்ரிக்கு? இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிக்கு கிடையாது, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். திடீர்னு நீங்கள் கிளவி இருக்குது பயந்துட்டீங்க. இங்கே கீழே ஜம்ப் பண்ணி வாங்க. அந்த சைடில் அப்படியே குதிச்சு வாங்க.
கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே கன் கீழே தான் போட்டேன், அந்த கன் எடுக்கணும்ல. கிராஃபாடா, அடியோ கிராஃப் அடிச்சிட்டான்லே. செவனே என்ன போயிட்டேன், யார் 9 தூச்சு தான் போனேடா. திடீர்னு வந்து அடிச்சிட்டாங்க, சடன் பயம் கொடுத்தான். ஐயோ கிராஃபா இன்னைக்கு போட்டது இல்லையா, அதனால் கிராஃபா என்னடா பெரிய இது வீரன் நினைப்பா. இருறாமா நான் கிராஃபா கன் எடுத்துகிட்டு வந்து ஒன்று போட்டு தடுறேன். கன் எடுத்துகிட்டு போகிறான், கன் எடுக்க மாட்டான், தெரிஞ்சு கன் எடுத்துக்க மாட்டான். ஆமாம் கன் எடுக்கலை. இன்னைக்கு பாரு உன்னை போட்டு தள்ளுறேன் இன்னைக்கு. இங்கேருந்து கன்னை காணோம். ஐயோ கிராஃபா எடுத்துட்டான்டே கன்னு. இது கன்னுக்குள்ளே தானே வச்சேன், எப்பறம் எடுத்தோம். ஐயோ கன்று எடுத்துட்டான். இப்போ வெடிக்குண்டு இருப்பானே, இப்போ வாடா சண்டைக்கு சொல்கிற மாதிரி இருக்கானே. ஐயோ கிராஃபா அடிச்சிடாதடா, எதாண்டா பேசி தீர்த்துக்கலாம், பொறுமையாக பேசி தீர்த்துக்கலாம். இங்கே கிராஃபா இருக்கானா பாடி இல்லை, உண்டிக்குள்ளே வர்றா. எப்போ எடுத்தாச்சு, கல் வேணுமே அதுக்கு. கல்லுக்கு எங்கே போகுது, இங்கே கடை கல் எடுத்துகிட்டு வந்தா. கல் இங்கே கிடைக்கிது ஒன்று கல். ஓகே அது எடுக்க முடியலங்க, இது அதுக்குள்ளே கிராஃபாக வந்துடுவான் போல். ஓகே எடுத்தாச்சு. இப்போ வேறு பயமாக இருக்கு, திடீர்னு கிராஃபாக வந்துட்டான்னு போட்டு தள்ளிடுவான் அவன். கல் எங்கே கிடைக்குதா, கல் ஒன்று கிடைக்கிற மாதிரி தெரியல. 2 ஆமை வச்சுட்டேன், அப்படியே எடுத்துட்டான். டேய் கிராஃபா இப்போ வாடா, டேய் கிராஃபா டேய் மொட்டை வாடா, இப்போ முடிஞ்சா வாடா இப்போ கிராஃபா. ஒண்டிக்கூழ் இருக்கிறதுனால டைரக்டில் சொல்கிறேன், ஒண்டிக்கூழ் இல்லை அவள் தான் கிராணி வருது. ஐயோ இந்த கிராணியை மூலம் போட்டு சொல்கிறது இல்லைங்க, கிராஃபோ போட்டு தள்ள போட்டேன். கிராணி வந்து நமக்கிட்ட மாட்டிக்கிதுக்கு. ஐயோ ஒரே ஒரு கல்லுக்கு 2 கல் கிடச்சா கூட கிராணிக்கு ஒரு கல் போட்டு அடிச்சிடலாம். இன்னும் ஒரு கல் வேணும்ல. அங்கே ஒன்று கல் மாதிரி மின்னுதுங்க, கல்லே தான். ஆனால் இன்னைக்கு கிராணிக்கு சங்கு ஊதி இல்லாமா. கிராணி வரா. ஐயோ இப்போ வா செல்லா குட்டி, இப்போ வா நீங்கள் போட்ட தோலை துறைக்கிறேன் இன்னைக்கு, அடி அடிக்கிறேன் இன்னைக்கு. கிளிவே வா கிளிவே, எங்கே ஆளை காணோம். டிக்கிலே ஒன்றும் இல்லை, எல்லையும் ஒன்றும் வச்சிக்கல. ஓகே எங்கே அவன் ஆளே காணுங்க, கிராணியை காணும் ஆளை. எங்கே போயிடுச்சு கிராணி, பயந்து ஓடிச்சா. எப்போ பக்கத்துலேயே இருந்திருக்காங்க மொட்டை. என்னடா என் பக்கத்தில் வந்து அடிக்க பார்க்குறேன் சொட்டை மண்டை. ஓகே கன்னுடுறா, நான் ஆட்டா போட்டிங்க கன்னை வச்சுக்கிட்டு. கிராஃபா அவனை போட சும்மா விட மாட்டேன்டா. இங்கே கிராணி வரு, வா ஓ யார்கிட்ட இங்கே தவக்கலமே இப்படி குதிக்குது. ஓகே இந்த கன்று வச்சுட்டு ஒன்று பண்ணணும், அது என்னன்னா நான் காட்டுறேன். இப்போ அங்கே நேராக போய்ட்டு காருக்குள்ளே போய்ட்டு கன்னோட ஆமோ இருக்குது, அந்த கன்னோட ஆமோ தான் நமக்கு தேவை. இங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த கன்னோட ஆமோ எடுத்துக்கிட்டு மேலே போய்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கும், அதை ஷூட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கன்று எடுத்துருக்கேன். ஓகே வந்தாச்சு. இந்த சைடில் தான் ஒரு கிளாஸ் இருக்கும், அங்கே இருக்க பாருங்கள். இதை ஷூட் பண்ணோம், கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைடில் ஒரு கிளாஸ் இருக்கும், பட் அது காணல, எங்கே இருக்குது தெரியல. கரெக்டாக ஷூட் பண்ணணும், கொஞ்சம் மிஸ் ஆனால் தான் அவள் தான். இது வச்சு தான் ஒன்று பண்ண போகிறோம். என்ன கேட்பீங்க இருங்க. ஐயோ கன்னை போட்டுட்டேன், நல்ல வேலை கன்னை எடுத்துட்டேன். கன்னை நேரத்துக்கு கூவி போட்டிருப்பேன். அப்போ அவன் தான் கிராஃபாக எடுத்துருவான், அப்புறம் அவனா நம்ம முடிச்சிருவான். ஓகே இன்னொரு புல்லட் இருக்கு. அங்கே ஒரு இது இருக்கும், கண்ணாடி பாட்டில் இருக்கும், அந்த பாட்டில் இப்போ காணல. இங்கே இன்னும் 2 பாட்டில் இருக்கும், ஒரு பாட்டில் காணும். ஓகே நான் மேலே போய்ட்டு குதிச்சுட்டு வருவேன்டா, குதிச்சு அந்த சைடாக வருவேன்டா. கிராஃபா இல்லைல்ல, எப்போ இல்லைடா. ஐயோ ஒரு புல்லட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐயோ நான் ஷூட் பண்ணிட்டேன், தெரியும் ஷூட் பண்ணிட்டேன். புல்லட் கன்று இங்கே போட்டுருவேன்டா, மேலே போட்டுருவேன்னா கிராஃபா எடுத்துருவான் கன்று. அதான் ஒரு பிரச்சனை, இங்கே போட்டுருவேன்டா, கிராஃபா இருக்க மாட்டான். ஓகே நம்ம கீழே போயிட்டு என்ன பண்ணணும், அந்த ஹேண்டில் சுற்றுற ஹேண்டில் கிடச்சிது, அதை போய் டோருக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகே வந்தாச்சு. இங்கேருந்து உண்டிக்குழு கிடைக்குது, உண்டிக்குள்ள வச்சு அடிக்கலாம் கிராஃபாவை. ஓகே இங்கே வந்து ஒரு சுற்றுற ஹேண்டில் இருக்குது, இது எதுக்கு தான் கேட்பீங்க, இதுக்கு தான். இதை காட்டுறேன், இப்போ இது சுற்றி விட்டா போதும். இப்போ இந்த பழைய ஓப்பன் ஆகிடும். கிராணி இருக்கா, கிராணி இல்லை. இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாமா, எப்படியோ ஃபைனலி எஸ்கேப் ஆகியாச்சு. பார்த்தா எஸ்கேப் ஆக முடியல. ஆஹா அதுக்கு ஏதோ பண்ணணும் போலையே, அதுக்கு என்ன பண்ணணும், ஏதோ கனெக்ட் பண்ணணுமா என்ன தெரியல. ஐயோ ஓகே போல்டு இருக்கு, ஆனால் போல்டு கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். போல்டு தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கா அந்த கேள்வி, கீழே இல்லைல்ல. போல்டு எங்கே போட்டேன், ஆமாம் போல்டு எங்கே போட்டேன், கீழே தான் போட்டேன். ஆமாம் கீழே தான் போட்டேன். கிராஃபா கிராணி என்னன்னா அவனா போட்டு சொல்லிடுவாங்க நம்மளை. ஓகே போல்டு இங்கே தான் இருக்குது, போல்டு எடுத்து போட்டோம்னா க்ரோபாரும் நமக்கு தேவைன்னா. பட் இப்போ எடுக்க வேணாம், சவுண்டுக்கு வரவும்னால மேலே ஃபஸ்ட்டு இந்த போல்டு எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே வச்சுருவான். அப்புறம் மட்டும் இதை எடுத்து போட்டேன் க்ரோபரை. கிராணி இருக்கா மூலம் பயமாக வேறு இருக்குது. கிராணி வந்து சடன் என்ட்ரி கொடுத்துருவோம், இதனால் சடனாக வந்து அடிச்சு விட்ருவோம், அதுதான் ஒரு பிரச்சனை. போல்டு இங்கே போட்டுட்டு நம்ம எப்படி க்ரோபார் எடுத்துகிட்டு வரணும், க்ரோபார் தான் நமக்கு தேவை.
இந்த க்ரோபரை வச்சு கட்டையை ஐயோ டப்பாவை ஓப்பன் பண்ணணும். என்ன டப்பாடா கேட்பீங்க, அதை காட்டுறேன் அது என்ன டப்பான்னு. ஃபஸ்ட்டு எங்களுக்குள்ளே ஏற்கனவே ஓப்பன் பண்ணி கிளாஸ் உடச்சாச்சு. இதுக்குள்ளே க்ரோபர் இருக்கும். இந்த க்ரோபரை வச்சு பக்கத்தில் ஒரு அட்டைப்பெட்டி இருக்கும். இதை வச்சு ஓப்பன் பண்ணால் ஃப்யூஸ் கிடச்சிச்சு. ஃப்யூஸ் வச்சு என்ன பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும்னு தெரில. ஃப்யூஸ் வச்சு எதாவது பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இந்த ஃப்யூஸை கனெக்ட் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க, எனக்கு தெரில சரியா. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிராணி வருது. ஐயோ கிராணி வந்து நேரம் பார்த்து வருது. ஐயோ கிராணி, ஏன் கிராணி இப்படி பண்ணுற, ஐயோ வெறுப்பத்துது. ஓகே இந்த சைடு அப்படியே ஒழிஞ்சு போயிட்டோம். இங்கே வருமோ தெரில. காய்ச்சி கிராஃபா வர வந்துட்டாங்க. இவன் வேறு வெறுப்பத்தி இருக்காங்க கிராஃபா வந்து. ஓகே நம்ம இந்த சைடாக போயிடுவேன்டா. அவன் வந்து பார்க்குறான் இந்த சைடு போகிறான். வரானா கிராஃபா இருங்க பார்ப்போம். கிராஃபா வர மாதிரி தெரியல. திடீர்னு அங்கே வந்து அடுத்துட்டு போகிறான். ஆனால் போயிட்டான் நினைக்கிறேன் இந்த சைடு. பார்ப்போம். கிராஃபா போயிட்டான். நம்ம இந்த சைடும் மேலே போகிறாங்க. இப்போ தான் மேலே போய் பார்க்குறேன். மேலே கிராணியை கூப்பிட்டு வருவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே போய் கனெக்ட் பண்ணணும் ஃப்யூஸை. ஓகே ஃப்யூஸ் இல்லை ஒயரு. ஓகே கிராஃபா இங்கே தான் போகிறான். பார்த்து தான் போகணும். ஏன்னா கொஞ்சம் திரும்பினா தான் அவள் தான். ஓகே கிராஃபா போகிறானா, பார்த்து கொஞ்சம் கூட பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா. ஓகே கிராஃபா போகிறான். பொறுமையாக அசைஞ்சு போகிறான். ஓகே கிராஃபா போயிட்டானா பார்ப்போம். கிராஃபா போயிட்டானா, போகிறாங்க இப்போ தான் இதாக போகிறான். பார்த்துலாம் போகணும். கிராணி பாருங்க ட்ராப் வச்சுக்கிட்டு நல்ல வேலை மாட்டல. என்ன கண் தொடச்சிட்டு போகணும் என்ன தெரியல. இங்கே ஆளுக்கணும் மேலே போகிறான்டா. எப்போ மேலே போயிட்டா நம்ம உண்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வேண்டாம். உண்டிக்குள்ளே ஏறா மாப்பிள்ள. உண்டிக்குள்ளே எடுத்தாச்சு. கெழிவு வருவோம் நினைக்கிறேன். கெழிவு வந்து தான் இல்லை உண்டிக்குள்ளே வச்சு அடிக்க வேண்டாம். அதுக்கு மேலே இந்த உண்டிக்குள்ள கல் வேணும். கல் 2 கல் இருக்குது. மாட்டிச்சுடா பலியாடு. ஓகே இப்போ இன்னொரு கல் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு கல் கிடச்சிச்சு. 2 அவுட்டுடா. 2 பேரும் அவுட்டு. ஓகே கிராணி வருது. கிராணி இன்னைக்கு செத்த கிராணி. எப்படி நம்மனா யார் வீக்கி கேம் ஜோனில் அதான் போட்டாச்சு. எங்கள் கிராஃபாக்கான கிராஃபா டே கன்னிலா நீ மொக்கடா. கன்னு இல்லாடா. கன்று இருந்தால் போட்டால் நீ வீரன். கன்று இல்லையா நீ டம்மி பீஸு. ஓகே இந்த ஃப்யூஸ் இங்கே வச்சுருவாண்டா. இந்த ஃப்யூஸ் வச்சு தான் ஒன்று பண்ணோம். இந்த போல்டு வச்சு ஏதோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த போல்டு வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வச்சு இங்கே தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. போல்டு இங்கே தான் கனெக்ட் பண்ணுவோம். ஆமாங்க போல்டு இங்கே தான் கனெக்ட் பண்ணுவோம். பட்டன் நமக்கு இருக்குது. ஏதோ கேட்குறீங்க என்ன கிடைக்கும் ஃப்யூஸ் கேட்குறாங்களா தெரில. அந்த ஃப்யூஸ் எடுத்துகிட்டு வருவோம்டா. என்ன பண்ணணும் தெரியலையே. அது வேறு இருக்குது. சரி இருங்க நம்ம ஃப்யூஸ் எங்கே போட்டோம், கீழே தான் போட்டோம். கீழே எடுத்துகிட்டு வரணும். ஃப்யூஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம். அந்த ஃப்யூஸ் வச்சு என்னடா கனெக்ட் பண்ணி கேட்பீங்க, காட்டுறாங்க. ஓகே இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா. இந்த ஃப்யூஸ் எடுத்துகிட்டு இங்கே தான் ஏதோ கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எங்கே கனெக்ட் பண்ணணும், ஐயோ இது ஏதோ இங்கே தான் ஆமாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஆன் பண்ணும். என்ன அந்த பட்டனுக்கு ஆன் கொடுத்தாச்சு. இப்போ இது எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து ஆன் பட்டன் கொடுத்தா எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிறேன். தெரில வேறு தான் கேட்குறாங்களா தெரில. அது வேறு இருக்குது. லிஃப்ட் வழியாகவே நம்ம போயிடலாம். லிஃப்ட் வழியாக போயிட்டு நம்ம இது பண்ண வேண்டாம். ஓகே ஆன் கொடுத்தாச்சு. ஆன் கொடுத்துட்டு லிஃப்ட் வழியாக அப்படியே போயிடுவேண்டா. ஓகே இங்கே ஒரு கீ கிடைக்குது. என்ன கீ தெரியல இருக்குது. எடுத்துகிட்டு போவோம். திடீர்னு தான் கேட்டாங்களா அவங்க எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட் இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே போய்ட்டு பட்டன் நமக்குன்னு நினைக்கிறேன். பட்டன் நமக்குன்னா என்ன ஆகும் தெரியல. சரி ஓகே பட்டன் நமக்குன்னா எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருங்க பட்டன் அமுக்கியாச்சு. இருங்க அமுக்கும். ஓப்பன் ஆயிடுச்சு. போட நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். கேள்வி கிராஃபா இன்னைக்கு நான் எஸ்கேப் ஆக போகிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆய் சொல்லணும்ல, அதுக்காக என்ன பண்ண போகிறோம். கன்னை புல்லட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சாவடிக்க போகிறோம். இன்றைக்கி அதான் வேலை. இப்போ கிராஃபா வர வைக்கணும். கன்று வர புல்லட் இல்லை, அதுக்குள்ளேயே வர வைக்கூடாது. அதுக்கு வந்து புல்லட்டு எடுத்து அதை அடிக்கணும். இன்றைக்கி புல்லட்டை எடுத்து தான் அடிக்கணும். புல்லட் எங்கே இருக்குது தெரியல. அது வேறு இருக்குது. புல்லட் எங்கே, ஐயோ இந்த நேரம் மட்டும் புல்லட்னால் கிடைக்க மாட்டேங்குதே. ஐயோ புல்லட்டு காணும் இங்கேயும் இல்லையே. சரி ஓகே விட்டுருங்க. இந்த புல்லட்டும் வேணாம் எதுவும் வேணாம். அந்த ஷூட் பண்ண விரும்பல. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னா. ஏற்கனவே 29 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் எஸ்கேப் ஆயிடுவேன்டா இங்கேருந்து. ஓகே இந்த கன்னும் தேவையில்ல, இந்த மண்ணும் தேவையில்ல. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன்டா. கிராஃபா கிராணி பாய். நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன்டா. எஸ்கேப் ஆகியாச்சு. அவ்வளோதான் கைஸ். எப்படியா நம்ம எஸ்கேப் ஆயிடுச்சு. பொறுக்கு போகல இங்கிட்ட எஸ்கேப் ஆகியாச்சா உன்னை விட மாட்டேன்டா. கிராணி நீ அவன் போனாக்கப்புறம் என்ன பேசி இதுக்கு கண்டிப்பாக அவனை பிடிக்கும் ஒரு நாள். பிடிக்கணும் பாரு.
நான் கிராஃபாகிறேன் நீ உங்களை நினச்சிட்டு இப்போ நடக்கலையா நம்மனா யார் எப்படியோ ஃபைனலி எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மக்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் இந்த வீடியோவை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள். இஸ் பாய் காய்ஸ்.